வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எறும்பு முருகேசன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்லை. ஓகே. வணக்கம் டோலர்களே, வந்துட்டேன். சொன்னேன்ல கன்சிஸ்டன்ஸா வீடியோ போடுறேன்னு, அதான் வந்துட்டேன். பரவாயில்ல. அதாவதுங்க, திடீர்னு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட பத்தியோ இல்ல ஆபீஸ்ல உங்களுக்கு வேண்டாத ஒருத்தரை பத்தியோ இல்லனா யாராவது ஒருத்தரை பத்தி யாருன்னா கேட்கும் பொழுது, அச்சோ அவரை பத்தி ஒரு புக்கே எழுதலாமேப்பா அப்படின்னு லிட்டரலி இத ஒரு பயப்புள்ள சீரியஸா எடுத்து அதை வச்சு ஒரு படம் பண்ணிருக்காங்க. ஓஹோ, என்ன படம்? ஓ, தேவர் அதான்ப்பா, அத்தை ஏன் கேக்குறீங்க? சுமார் 2.5 மணி நேரம் புக் எழுதுனதெல்லாம் ஒரு கதையா வச்சு இடை நடுவுல பட்ஜெட் பத்மநாதன், ரோமியோ ஜூலியட், 7ஆம் அறிவு, வலிமை இப்படி பல படங்களை காட்டினத அசை போடும் நிகழ்வு தாங்க இது. இந்த கதையோட சுருக்கத்தை முதல்ல சொல்லிடுறேனே. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கூடவே இருந்து அவரை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவரை பத்தி ஒரு தீசிஸ் பண்ணிடுறாங்க அவங்க காலேஜுக்காக. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஏண்டி நான் ஒரு மிடில் கிளாஸ்ன்றதுனால தானே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன், இருடி நான் எவ்வளவு பெரிய ஆள்னு காட்டுறேன்னு திருச்சின்னு பணக்காரனாகிறதுக்காக ஹீரோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாப்ல. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கம்பெனி. இது ஹீரோக்கே தெரியாது. அதுக்கு பிறகு என்னாச்சு, அந்த தீசிஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சுன்றதுதான் இந்த ஃபேமிலி ஸ்டார். இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க தோணுச்சு. நம்ம சிவா அண்ணனுக்கு பிறகு மிடில் கிளாஸ் வச்சு நல்லா மில்க் பண்ணது நம்ம விஜய் தேவர்கொண்டா என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஓபன் பண்ணா நம்ம ஹீரோயின் மணப்பெண் கோலத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்ப கூட இருக்க ஆன்டிஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னமா என்னதான் ஆச்சு, ஏன் இவ்வளவு கவலையா இருக்குன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, என் லைஃப்ல நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன், திரும்ப எழுத முடியாத எக்ஸாம், அதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்படி என்னப்பா எக்ஸாம், திரும்ப எழுத முடியாத எக்ஸாம்னு கேட்டா கட் பண்ணா இந்த பக்கமா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ ஒரு கோணிப்பைய தூக்கிட்டு லுங்கிய மடிச்சு கட்டின்னு குறுக்க வந்த காருக்கு அந்தர் பல்ட்டி அடிச்சு ஓடுறாப்ல. யாரும் நார்மலா ஓட மாட்டாராமா. ரேஷன் போறாரா? இதெல்லாம் ஓவர்ரா. அதெல்லாம் இப்பெல்லாம் நார்மலா ஆயிடுச்சு. ஐயோ, என்னையா எங்கேயா ஓடுற, எங்கேயும் ஜாமான் சட்டி எதுவும் உருட்டிட்டு ஓடுறியா, கோணி பையும் கையுமானு பார்த்தா ரேஷன்ல இடம் பிடிச்சு ஓடி இருக்காரு. பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துல நான் வந்து சொல்லி ஆகணுங்க, நம்ம ஹீரோடைய கேரக்டர் எப்படின்னா ரொம்ப நேர்மையானவர், பொறுப்புள்ளவர். 2 அண்ணன் அண்ணி அவங்களோட பிள்ளைங்க, ஒரு பாட்டிமானு மொத்த குடும்பத்தையும் கையில வச்சு தாங்குன்னு தாங்குவாப்புல. சோ ஃபெய்த்லெஸ். புதுசா யாராவது வந்தா நம்பவே மாட்டாரு, குறிப்பா பொண்ணுங்களை. இப்படி பட்ஜெட்ல வாழ்கின்ற கோவர்தன் என்கிற குட்டி பட்ஜெட் பத்மநாதன். சாரோட பட்ஜெட் எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னா, நான் ஆபீஸ்ல வரப்போ 2 சொரக்கா குழம்புல போட கேட்டா 130 ரூபான்னு சொன்னான். இதுல காய்கறி எப்படி வாங்குறது, சோறு எப்படி சாப்பிடுறது. பாக்கெட் பால்ல ஆடியே வர்றது இல்ல, அதனால டைரக்டா கறந்தே வாங்கிட்டு வந்துடுறேன். தம்பி உண்மைதான், இது ஆதார் கார்டா இல்ல பிளேயிங் கார்ட்ஸா? சேர்த்து விளையாடுற மாதிரி மொத்த கார்டே எடுத்து வந்துட்டா? உண்மையை சொல்லு, பிளாக்ல விக்கிறதுக்காக இவ்வளவு வெங்காயத்தை வாங்கிட்டு போறேன். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வெங்காயம் ஆகுதுன்னு தெரியுமா? முதல்ல இப்படி மாவை நல்லா கலக்கி பட்டும் படாம 3 சொட்டு கல்லுல விட்டு, அதான் தோசையா? ரொம்ப கஞ்சம் போல. பட்ஜெட் இல்லையா, கஞ்சம். இப்படி கஞ்சத்துல இருக்கக்கூடிய ஹீரோக்கு 2 அண்ணனுங்க இருப்பானுங்க. ஒரு அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு எதுவுமே பண்ணாம இருப்பாப்ல. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அதாவது ஒரு நாள் அண்ணன் இன்டர்வியூக்கு போயிட்டு வருவாப்ல. அப்ப வீட்டுக்கு வந்ததும் அவரோட வைஃப் கேட்பாங்க, என்னங்க என்னாச்சு, இன்டர்வியூல எதுவும் செலக்ட் அப்படின்னு. அதுக்கு அவர், இல்லம்மா நான் செலக்ட் ஆகல, அடுத்த இன்டர்வியூல பாத்துக்கலாம்னு சொல்லுவாரு. இதுக்கு நம்ம ஹீரோ கோவப்பட்டு, இப்படி எந்த நாளுமே பாத்துக்கலாம்னா எப்போதான் நீ வேலைக்கு போவ அப்படின்னு. இதுல அண்ணனுக்கு கோவம் வந்து குடிக்க தொடங்கிடுவாரு. படம் பாக்குறவனுங்க எல்லாம் என்ன கேன பசங்கன்னே நினைச்சிட்டீங்கல்ல. ஏண்டா வேலைக்கு போகணும்னு கேட்டா, ஓ வாய்க்கு நான் வேலைக்கு போய் காட்டுறேன்டா அப்படின்னு போன பல அண்ணன் கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம். தம்பி ஏண்டா வேலைக்கு போகணும்னு கேட்டதும் டாஸ்மாக்கு போனவனு இங்க தாண்டா பாக்குறோம். ஆனா லைட்டா வலிமை வாட அடிக்குதுல.
ஆமா இன்னொரு அண்ணன் கேரக்டர் இருந்தாருல அவர் என்ன ஆனாருலாம் கேட்கலாம். பாவங்க அவருக்கு பேக் ஸ்டோரி எழுத டைரக்டர் மறந்துட்டாப்ல. அவர் ஆங்காங்கே ஃப்ரேம்ல எல்லாம் வருவாப்ல. யோ யாரியா நீ என்னையா பண்ற அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. பேக் ஸ்டோரி Lucifer fan. நேரம் கூடி வரவில்லை. இப்ப கேட்கலாம் ஏன்பா இவ்வளவு பொறுப்பான பையனா இருக்கான், வீட்டுக்கு காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லாத்தையும் அவனே பாத்துக்கலாம், பையன் ரொம்ப பலமா இருப்பானோன்னு. இப்ப என்னங்க என்ன ஆம்பளைனா என்ன களை தூக்கி காட்டணுமா இல்ல இரும்ப வளைச்சு காட்டணுமா? ஆம்பளைங்க என்ன பண்ணாலும் இரும்ப வளைக்கணுமா? ஏன் வெங்காயம் வாங்கினா அவன் மனுஷன் இல்லையா? பசங்களை ரெடி பண்ணா அவன் ஆம்பளை இல்லையா? இதுக்கு பேர் ஜோக்கா? இரும்ப வளைக்கணுமா என்ன? கலெக்டாரா? நடத்துங்க ஒரு கையால. என்னங்க ஹீரோவுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? இப்போ ஹீரோவுடைய வீட்டு மொட்டை மாடிக்கு நம்ம ஹீரோயின் வாடகைக்கு வராங்க. அவங்க யாருன்னா ஒரு காலேஜ்ல படிச்சுன்னு இருப்பாங்க. சோ காலேஜ் போறதுக்காக ஹீரோவுடைய வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் மத்தவங்க கூட பழகுறது பிடிக்காதே. ஆரம்பத்துல பிடிக்கலனாலும் கூட ஹீரோயினோட அழகுல மயங்கி அதுக்கு ஒத்துக்கிறாரு. என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர? ஒத்துக்கிறேன். ஆனா வந்தவங்க சும்மா இருக்கணுமா இல்லையா? வந்த முத நாளே ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஆர்டரை போட்டு சாப்பிட கீழ் வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவுடைய அண்ணன் பசங்க எல்லாம் அழ தொடங்கிறாங்க. எங்களுக்கும் கடை சாப்பாடு வேணும்னு. என்ன ஆச்சு இப்ப எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? மேல புதுசா வந்திருக்க பொண்ணு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கா. அத பார்த்ததுல இருந்து சோறு சாப்பிட மாட்டோம், பிரியாணி தான் வேணும்னு அடம் பிடிக்குதுங்க. பின்ன பல நாள் நல்ல சாப்பாடா கண்ணுல காட்டாம பண்ணி போட்டா அப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க யாரு காத்துல பிறக்கிற தோசை சுட்டவராச்சு? எப்படா நம்ம பிரியாணி சாப்பிடுவோம்? எவ்ரி 4th Sunday மத்தியானம் தான் சாப்பிடுவோம். சடனா பிரியாணி கேட்டா எங்க இருந்து வரும் பிரியாணி? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆனா அடுத்த நாள் கராரா போய் நம்ம ஹீரோயின் கேக்குறாருங்க. இப்படி விதவிதமா வாங்கி சொன்னா அந்த பிஞ்சி நெஞ்சி கஷ்டப்படாதாங்க. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்ன சாப்பிட சொல்றீங்களா இல்ல உங்க கூட சேர்ந்து பட்னியா இருக்க சொல்றீங்களா? சரியா தனியா அந்த புள்ள கேட்டுச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கு யாராவது இப்படி பேசிட்டாலே அவருக்கு ஈகோ கிளாஷ் ஆயிரும். என்னங்க நம்ம யாருன்னு தெரியாம பேசின்னு இருக்கீங்களா? இதெல்லாம் நாங்க நினைச்சா தாஜ்ல இருந்தே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். புடிங்க இருப்ப போட யாருக்கிட்ட வந்து என்னையா பேசுற அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கடுசா பேசிடுறாப்ல. அந்த புள்ள என்னையா கேட்டுச்சு, நீ செய்யறதுதானே சொன்னுச்சு. இது மட்டும் இல்லைங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோவோட குடும்பத்தையே கூட்டிட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்துருவாங்க ஹீரோயினோட காசுல. இத பார்த்த ஹீரோவுக்கு கோவம் தலைக்கேறி மொத்த ஃபேமிலியுமே கடுசா பேசிடுறாப்ல. இன்னும் என்னெல்லாம் சொல்லி தொலைச்சு அவகிட்ட சொல்லி தொலை. நீங்க வந்து 2-3 நாள்ல அவ்வளவு க்ளோஸ் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த பொண்ணுக்கு? இப்படிதான் நைஸா பேசி க்ளோஸ் ஆவாங்க, அப்புறம் நமக்குள்ளேயே சண்டையை மூட்டி விடுவாங்க. ஹீரோயின் கேட்டாங்களே, அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? மாட்டுப்பட்ட கஞ்சத்தனமான ஹீரோவோட சிம்பிங் முன்ன விட பலமா அதிகமாயிரும். லவ் ஒர்க் அவுட் பண்றானாமா. மோதல் இல்லையில் காதல்னு பாரதியார் சும்மாவா சொன்னாரு? அவரே கன்ஃபியூஸ். இப்படி போகக்கூடிய ஹீரோவுடைய லைஃப்ல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஹீரோவுடைய குடிகார அண்ணன் வாங்கின கடனுக்காக கடங்கான வீடு தேடி வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள செட்டில் பண்ணும், இல்லன்னா நீ வந்துரு அப்படின்னு ஹீரோவுடைய அண்ணி கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வாத்திய தப்ப தட்டி கேட்கணுமா இல்லையா? சோ ஹீரோ தப்ப தட்டி கேட்கறதுக்காக குடும்பம் சகிதமா போறாப்ல. 1 2 3 அது ஆட்டோவா இல்ல லாரியாப்பா? ஒரு ஏரியா பேரா இருக்கிறாங்க. சித்தப்பா உங்களுக்கு ஒரு லெசன் டீச் பண்ண போறேன். இது உங்களுக்கு எந்த கிளாஸ்லயோ புக்ஸ்லயோ இருக்காது. நம்ம ஃபேமிலி கிட்டயோ இல்ல நம்ம ஃபேமிலில இருக்கிற லேடிஸ் கிட்டயோ எவனாவது வந்து தப்பா பிஹேவ் பண்ணா நீங்க என்ன பண்ணணும், அந்த சிச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி தர போறேன். ஓ அப்படி சரி. சாருடைய வீட்டு பொண்ணுங்களை தப்பா பேசிட்டாங்கன்னு லெக்சர் எடுக்கிறீங்க. ஆனா சாரு படம் பூரா என்ன பண்ணுவாரு தெரியுமா? அலங்காத்தால அண்ணி கத்திட்டு இருந்தா உங்க அண்ணன் குடிய பத்தி தானா? ராத்திரி கூட உங்க பெட்ரூம்ல இருந்து எங்க வீட்டு வரைக்கும் அவ்வளவு சத்தம் கேட்டுச்சு. அது என்ன நான் கேட்டேன்னா, எங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே உன் வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்க. பட் எனக்கு ஒன்ன மாதிரி பிக்கப் பிளேஸ் எல்லாம் தேவையில்ல. சந்து பொந்து காடு மேடு
பஸ் ட்ரெயின் ஓ இதான் அந்த படமா? குட் ஜாப் கோவர்தன் ஒரு வார்த்தை சொன்னா அடிப்பாருன்னு பார்த்தா எப்போது பாத்தியா அந்த பொண்ணு எப்படி நடக்கும்னு டிஸ்குட்டி குட்டி சச்சக்குன்னு நீ ஒரு காம கொடுமை அந்தரைக்குள்ள வந்து ஐயோ நீ பேசின பேச்சுக்கு அவங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் கிளம்பி வந்திருந்தா உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா வேணாமா? நீ பாடம் எடுக்கிற அப்பதாங்க உனக்கு ஆவணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஹீரோக்கு தான் ஹீரோயின் மேல ஆல்ரெடி காதல் பட்டாம்பூச்சி உட்கார்ந்துருச்சுல. ஒரு நல்ல நாள் பார்த்து ஹீரோயினுக்கு இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம்னு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணி இன்னைக்கு ஹீரோயின் வந்ததும் ப்ரொபோஸ் தாண்டா அப்படின்னு காத்திருக்கும் பொழுது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வாரா. அவன் தாண்டா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான்ற மாதிரி தி கேம் சேஞ்சர் வாராப்ல. வந்தவர் ஒரு புக்கு கொடுத்து இது அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருக்க பொண்ணு ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்தாங்க. வந்தவங்க அவங்க கிட்ட கொடுத்து அப்படின்னு போயிட்டான். ஆனா ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அந்த புக்கே நம்ம ஹீரோவை பத்தி தாங்க. ஹீரோயின் ஹீரோ கூடவே இருந்து அவங்க காலேஜுக்காக தீசிஸ் பண்ணிருக்காங்க நம்ம ஹீரோவை பத்தி. ஹீரோ ஒரு மிடில் கிளாஸ் வறுமையில இருக்காரு, பட்ஜெட்ல வாழ்றாரு, குடிகார அண்ணனி எல்லா உண்மையும் புக்காவே போட்டுறாங்க. ஹீரோவோட அந்த குட்டி மனசு உடைஞ்சு போயிருதுங்க. 7ஆம் அறிவு மாதிரி சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மோடி போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு காட்டு போற? பேண்ட் போட்டு சட்டி போட வேண்டியதானே? உடனே கிளம்பி போறாருங்க நம்ம ஹீரோ. ஹீரோயினை தேடி காலேஜ் தீசிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டு காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கி இருக்காங்க. You did a great job, Indu. Thank you, ma'am. என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலைங்க. இது எந்த காலேஜ் எந்த ஊர்ல இருக்குது? ஏன்னா அவன் ஃபைனல் இயர் தீசிஸ் பண்றதுக்காக மண்டிய பிச்சுன்னு இருக்கான். ஆனா மேடம் பாருங்களேன், சாதாரணமா ஹீரோ கோவர்தனை பத்தி தீசிஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் எப்படி அதை கொடுப்பாங்க? இது எந்த காலேஜ்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் வசதியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏரியாலையும் முனுசாமி, பொன்னுசாமி, கோவிந்தசாமி, கந்தசாமி எல்லாம் பத்தி தீசிஸ் பண்ணிட்டு நானும் நம்ம பசங்களோட சேர்ந்து காலேஜ்ல அட்மிஷன் போட்டுடலாம். அதுதான் சரிங்க. நம்ம கதைக்கு வருவோம். ஹீரோ ஹீரோயினை பார்த்து நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்னால என்ன வச்சு தீசிஸ் பண்ணிருக்கேன். இருடி எந்த கோவர்தனை ஏழானி எழுதுனியோ அதே கையால இந்த கோவர்தன் ஒரு பணக்காரன் எழுத வைக்கிற. மிடில் கிளாஸ் நினைச்சா என்ன பண்ணலாம்ன்றத ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சபதம் போட்டு கிளம்புறாப்ல. இதுதான் நீ எங்களை பத்தி எழுதுன தீசிஸ். இது தீசிஸ் இல்ல, எனக்கு என் ஃபேமிலியை பத்தி நீ கொடுத்திருக்கிற ஜட்ஜ்மெண்ட். ஆஃப்டர் ஆல் இதுக்காக நீ எனக்கு மொத்தம் கொடு. கேரக்டர்ல ஒரு மண்ணும். இதுக்கு பிறகுதான் நம்ம ஹீரோவின் ரகளைகள் ஆரம்பம். ஹீரோ போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றாப்ல. அந்த கம்பெனி என்னன்னா ஹீரோவை ஆரம்பத்திலேயே வேலைக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா இவர் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிருப்பாப்ல. இப்போ அவங்க கிட்டே போய் ரீஜாயின் பண்ணிடுவாரு. பண்ணினதும் முதல் வேலையா என்ன கேட்பாரு தெரியுமா? எனக்கு ஒரு 2 years salary advance வேணும் சார். ஐயோ ஜெகபதி பாபு அங்கிள், நீங்க இங்க இப்ப தெரியுதுயா படம் ஏன் இப்படி இருக்குதுன்னு. சரிங்க நம்ம மேட்டர். ஹீரோ சார் எதுக்கு 2 வருஷம் salary முதல் வேலையா போய் ஒரு ஐபோன் வாங்குறாப்ல. எதுக்கு? ஹீரோயின் கிட்ட மிடில் கிளாஸ் உடைய பவர் என்னன்னு காட்ட. ஒருத்தன் ஸ்கிரீன் உடைச்சு பண்ண போன் யூஸ் பண்றானே எழுதிருக்கேன். லிமிட்டட் எடிஷன் போன் யூஸ் பண்றேன்னு எழுது. பைக் வாங்குறாரு. எதுக்கு? ஹீரோயின் கிட்ட மிடில் கிளாஸ் உடைய பவர் என்னன்னு காட்ட. அவங்களுக்கே காசு வாங்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய பைக்கை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எழுதிருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ் காரன சீட்டுனா மத்தியானத்துக்குள்ள சீன் மொத்தமா மாறிடும். அண்ணன் பசங்களை எல்லாம் பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாரு. எதுக்கு? ஹீரோயின் கிட்ட மிடில் கிளாஸ் உடைய பவர் என்னன்னு காட்ட. பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டேன். அண்ணிங்களுக்கும் பாட்டிமாக்கும் தங்க நகை வாங்கி போடுறாரு. எதுக்கு? ஹீரோயின் கிட்ட மிடில் கிளாஸ் உடைய பவர் என்னன்னு காட்ட. 5 லட்சம் இது 12 லட்சம். எந்த மிடில் கிளாஸ் பையனோ பொண்ணுப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க? உண்மையான மிடில் கிளாஸ்க்கு மீனிங் என்னன்னு தெரியுமா? மாச கடைசியா வாங்கின ஜாமானுக்கெல்லாம் இஎம்ஐ கட்டி முடிய பண்ற வேலை போதாம பார்ட் டைம் ஜாப் தேடுறவன் தான் உண்மையான மிடில் கிளாஸ். இவர் போவாராம் கம்பெனில சேருவாராம், 2 வருஷம் சேலரிய ஒன்னா கேட்பாராம், அவங்களும் கொடுப்பாங்களா. இவர் போய் படம் காட்டுவாராம். கேட்டா மிடில் கிளாஸ் வரான். ஆனா ஒண்ணுங்க, நம்ம ஹீரோ சார் 2 வருஷம் சேலரிய ஒன்னா வாங்கினார்ல இப்ப சேர்ந்த கம்பெனில. அந்த கம்பெனி யாரோடது அப்படின்னா நம்ம ஹீரோயினோடது. அவங்க அப்பா தான் ஜெகபதி பாபு அங்கிள். இப்படி வந்து மாட்டிக்கிட்டியப்பா. Indu, my daughter, and the CEO of this company. ஆனா ஹீரோயின் ஹீரோவை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் ஹீரோவை உண்மையாவே லவ் பண்றாங்களே. அதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜெகபதி பாபு அங்கிள் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு ஃபாரின் ப்ராஜெக்டுக்காக யூஎஸ் அனுப்புறாரு. மாமா அதேதான் செஞ்சேன். அதுதான் 2 வருஷம் சம்பளத்தை ஒன்னா வாங்கி ஹீரோ ஹீரோயினோட கம்பெனில கொத்தடிமையா மாறிட்டார்ல. இனியாவது வாயும் ஜூவையும் சாத்திட்டு பேசாம இருப்பாருன்னு பார்த்தா நம்ம மிடில் கிளாஸ் ஹீரோக்கு அங்கேயும் ஈகோ கிளாஸ் ஆகிறது. யூஎஸ் கிளம்பும் பொழுதே ஹீரோயின் போற அதே பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் வேணும்ன்றாப்ல. நம்ம மேடம் போறது ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீ போறதோ எக்கானமி. ரமேஷ் சார், நான் இந்த ஃளைட் ஏர்ல திரும்ப வந்துடுறேன், அவ்வளவுதான்.
பிளைட்டை விட்டு இறங்குனதும் ஹீரோயின் போற அதே கார் வேணும்ன்றது, தங்குறதுக்கு பெரிய ரொம்ப வில்லா கொழுப்பு வேணும்ன்றது, பாத்தியா? வில்லா தராட்டி ஆபீஸ்லயே இது middle படுத்துக்கிறது, class தான். நாயகத்தின் உச்சத்துல இருக்காப்ல நம்ம குட்டி மிடில் கிளாஸ் மாதவன். ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியும் தராங்க. என்ன ஒரு சின்ன திருத்தம், இதெல்லாம் அவர் காசுல. இது பாரு ஒரு வாட்டி 30,000 3 lakhs கரெக்ட் தான். 30,000 3 பேசிக்கிட்டு 30ன்னு காட்டுது. அன்னைக்கு நீ யுஎஸ் போறப்ப எக்கனாமி எல்லாம் போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும்னு சொன்னல, அந்த அமௌண்ட் கட்டாயிருக்கும். ஹீரோ தான் மிடில் கிளாஸ் ஆச்சே, மாச கடைசியானா ஃபேமிலிக்கு பணம் அனுப்பணும்ல. இப்போ நீ என்ன பண்ண? நீ தான் ஆல்ரெடி 2 வருஷம் சேலரிய ஒன்னா வாங்கிட்டியே, இன்னும் யாரையா உனக்கு சேலரி தருது? ஓ, நீங்க பண்ற கிரிஞ்சில அதெல்லாம் மறந்துருவோம்னு முடிவே பண்ணிட்டீங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சோ ஹீரோ கிட்ட தான் காசு இல்ல, அவரு யூஎஸ்லயே ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு ட்ரை பண்றாப்ல. அது என்ன ஜாப் தெரியுமா? அந்த மாதிரி ஸ்கீம் ஏதா இருக்கா? அமெரிக்கன் ஓட்டுறதுக்கு இருக்கு, ஆனா அது ரிக்ஷா இல்லையே. A few minutes later. ஐய சூப்பர். காட்ட வேண்டாம், இது ஃபேமிலி ஸ்டாராடா, என்னடா I'm பண்ற? not sex worker. I'm a family man. நடிக்காதடா, ஆல்ரெடி 2 பிட்டு ஓடி இருக்கும், அதெல்லாம் நீங்க காட்டி இருக்க மாட்டீங்க. ஃபேமிலி மேனா நீ 2 வருஷம் சேலரியும் ஒன்னா வாங்கினப்பவே நான் யோசிச்சேன், மாசமான தெருவுக்கு வருவனே, இப்படி மாசமாக்குறதுக்கு தெருவுக்கு வருவன்னு நினைக்கலையா? யோ கோவர்தன், சத்தியமா நினைக்கலையா? ஆனா அப்ப கூடங்க ஹீரோயின் தான் ஹீரோ அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல வந்த வேலையை பார்க்க சொல்லு. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணாலும் சரி, இல்ல செக்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, அது மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலிக்கு பணம் கொடுத்து உதவி பண்றாங்க. வீட்ல இருந்து போன் வந்துச்சா, பணம் வந்துச்சுன்னு. இந்த மாசம் மட்டும் இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் உங்க ஃபேமிலிக்கு எந்த ஃபைனான்ஷியல் பர்டன்ஸும் வராது மேடம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஹீரோக்கு ஈகோ குறைஞ்சி ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஆனா அதுதானே ஆகணும். புரிஞ்சுக்கிறாங்க ஹீரோவுக்கு அவங்க மேல லவ் வந்துருச்சுன்னு. ஆனா ஹீரோ ஒரு கட்டத்துல சொல்லிடுறாரு, எனக்கு அவங்க மேல லவ் எல்லாம் இல்லப்பா, ப்ராஜெக்ட் நல்லா வரணும்ன்றதுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். நீங்க எங்களை பார்த்து அப்படி நினைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கா ஆண்டி? பட் எங்களுக்கு ஜஸ்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். இதுல ஹீரோயினோட அந்த குட்டி மனசு உடைஞ்சு போயிருதுங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோவை கேட்காம அவங்க புக் எழுதி இருக்க கூடாது, கோவம் வருமா இல்லையா? சோ இந்தியா வந்ததுமே இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இவரை நம்பி கொடுத்து பணமும் கொடுத்ததுக்கு தேங்க் பண்றதுக்காக ஜெகபதி பாபு அங்கில பார்க்க நம்ம ஹீரோ போறாப்ல. அப்போ ஜெகபதி பாபு அங்கில் சொல்றாரு, புக் எழுதுனதுக்காக இல்ல நீ கோச்சிக்கிட்ட, ஆனா அந்த புக்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? கோவர்தன் படிக்கவே இல்லையா? பட் ஹி இஸ் a சூப்பர் ஹீரோ. அரியண்ணா யாரு தெரியுமா? பேட்மேன்ரா அவரு. ஆனா ஒண்ணுங்க, மறுபடி கேக்குறேன், இந்த காலேஜ் எங்கயோ தாயா இருக்கு, நானும் அட்மிஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியால இருக்க கோவிந்தசாமி முனுசாமியோட லைஃப் ஸ்டோரி எல்லாம் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. சீக்கிரமா கதையில முன்னாடி போயிட்டீங்க, எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. ஆமாங்க, ஒரு மேட்டரே மறந்துட்டேன் பாருங்களேன். நம்ம ஹீரோ சார் யூஎஸ்ல இருந்தப்போ ஒரு ஃபைட் பண்ணுவாப்ல. எதுக்கு தெரியுமா? ஹீரோயினோ ஒருத்தன் வீடியோ எடுத்துருவா, அதுக்காகத்தான் ஃபைட் பண்ணாருன்னா இல்ல, அப்ப இன்னொருத்துக்கு ஃபைட் பண்ணாருன்னா நீங்க கேட்கலாம். இந்த பாருங்களேன், இது என்ன வீடியோடா? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். பண்ணிக்கோடா. இந்த வீடியோவை நல்லா பாரு, அவ பின்னாடி நான் இருக்கேன். ஆனா என்ன பத்தி புக் எழுதினாலும் என்ன வீடியோ எடுத்தாலும் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொலைங்கடா. இவர் அப்படியே ஐஸ்வர்யா ராய் வீடியோ எடுத்துட்டாங்கன்னு கோவப்படுறாரு. இவர் அந்த பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கே போயிடுறான். இப்போ அவன் யார் அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டரோட பையன். அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுவானா, ஜெகபதி பாபு அங்கில் கிட்ட வந்து, உன் பொண்ணுனால தான் என் பையன் கோமாக்கு போயிட்டான், இப்போ அந்த பையனை உன் பொண்ணு தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி மேரேஜுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுவான். அதுக்காகத்தான் நம்ம ஹீரோயின் இப்போ மணப்பெண் கோலத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இப்போ புக் மேட்டர் தெரிஞ்சு போச்சு இல்ல. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக போறாரு, அவங்க பாட்டியையும் கூட்டிட்டு. அங்க போய் பார்த்தா பாட்டி அந்த புக்கை படிக்க, ஹீரோ ஃபைட் பண்ண மீண்டும் ஒரு விவேகம் கிளைமேக்ஸ். நீ படி. அந்த பாட்டு அதான் அவங்க எழுதுனது. Few minutes later. என்னோட ஃபேமிலி பாட்டு பைசா பத்தி சொல்ல மாட்டியா? இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கான கதையெல்லாம் எங்க இருந்தா பிடிக்கிறீங்க? அதுவும் இது மாதிரி படம்லாம் சரியா விஜய் தேவர்கொண்டாக்கே அமையுதே, அதெல்லாம் எப்படின்னு எனக்கு புரியலைங்க. அந்த லாஸ்டா கூட ஒரு படம் நம்ம ரோஸ்ட் பண்ணிருப்போம், என்ன அந்த டிஸ்கவரி சேனல் பேர் லைகர். இதெல்லாம் எப்படி இந்த மனுஷனுக்கு அமையுதுன்னே புரியலைங்க. இந்த படத்துக்கெல்லாம் ஃபேமிலி ஸ்டார்னு வச்சதுக்கு பதிலா ஈகோ ஸ்டார், கிரிஞ்சி ஸ்டார், கோமா ஸ்டார், அரகன் ஸ்டார், இப்படி எதனால வச்சிருக்கலாம், சரியா இருந்திருக்கும். இந்த படத்தெல்லாம் பார்த்து முடிக்கும் பொழுது லிட்டரலி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஐயா பெரிய கும்பிடியா, ஐயோ இதுல பார்க்கும்போதே கேவலமா இருக்கு.
டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எதனால படத்துல கோத்து விட்டு என் பாடியை பஞ்சர் பண்றதே உங்க வேலையா போச்சியா? சரி சரி விடுங்க, அடுத்து என்ன படத்துல என்ன கோத்து விடலான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதையும் பண்றேன். அப்புறம் கீழே பாருங்க, நம்ம சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலயும் குறிப்பா நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஓபன் பண்ணிருக்கோம், அதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா நம்ம போடக்கூடிய வீடியோக்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துரும். சோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னப்பா, இன்னொரு ரோஸ்ட் இல்லாத ரோஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருக்கு. ஆனா நல்ல வேலை இப்படி ஒரு படத்தை நல்ல வேலை பார்க்கலப்பா. ஆமா ஆமா. ஏன்னா எவ்வளவு கேவலம் ஒரு கதை, அது சம்பந்தமே இல்லாம, அதாவது ஒரு இதுவும் இல்லை. பேக் ஸ்டோரி ஏதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க அப்பா, அந்த ஹீரோயினோட அப்பா எதுக்கவும் மாட்டாங்க, அவங்க அம்மாவும் எதுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் தான் ஏத்துக்கிட்டு. ஏன் அந்த ஹீரோயினுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆமா. போய் இந்த ஒரு மென்டலா தான் பிடிக்குமா? இவருக்கு வந்து புக் எழுதுனாங்கன்னா அதை படிக்கவே இல்லை சாரு, படிக்காமே ஆஹா. இல்ல, அவர் பேர் போட்டிருக்கு, நம்மளை பத்தி தான் போட்டிருக்காங்க. அண்ணன் குடிக்கிறது அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை தான் போட்டிருக்காங்க. இருந்தா என்ன கதை தானே எழுதிருக்காங்க. நீ என்ன பண்றியோ அதை தானே இல்ல, இப்போ ஒண்ணும் இல்ல, அது யாருன்னே தெரியாது. இவர்தான் மிடில் கிளாஸ் தானே. இவர் போட்டோ கொடுத்திருந்தாவா சரி, இவங்க ஃபேமிலி போட்டோ கொடுத்திருக்காங்க சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மிடில் கிளாஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இவருக்கு சரி, ஏதோ நம்மள பத்தி எழுதியிருக்காங்களே, நம்ம ஒன்னும் பெரிய ஆள் மாதிரி அவர் நினைச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப ஓவர். அதுவும் 2 வருஷம் சேலரியே கொடுத்தாங்க. அந்த எந்த கம்பெனி பாது மண்ணில கொடுப்பாங்க. 1 மாசம் சேலரி கேட்டாலே அந்த அந்த அழுவாங்க. 2 வருஷமா சேர்ந்த உடனேவா? அதுவும் மிடில் கிளாஸா. அது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஐபோன் வாங்குவாராம், பைக் வாங்குவாராம். அவங்க வீட்டுல இருக்கவங்க 1.5 லட்சம் 15 லட்சத்துக்குலாம் நகை வாங்கி அவன் வாங்குவான். அவன் வீட்டுல என்ன தேவையோ அதெல்லாம் முடிக்கணும்னு வைப்பான், தவிர இதை போய் வாங்குவானா? முதல்ல மிடில் கிளாஸ்னா என்னன்னே தெரியாது. அதான் மிடில் கிளாஸ்னா என்னன்னே தெரியாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மிடில் கிளாஸ்னா நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த விஐபி படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். மிடில் கிளாஸ்னா அந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்வெஜ் வாங்குறது, அவங்க வீட்டில் அந்த வேலை நடக்கிறதும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலா, அந்த ஒரே ஒரு டிவி இருக்கும், ஒரு 2 ரூம் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆமா, மாச கடைசியில காசு காலி ஆயிடும். எப்படா யார்கிட்ட கடன் வாங்குறது, இதுதான் நடக்கும் உண்மையாவே. சூப்பர், நல்லா சொல்லியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.